வணக்கம். என்னோட பேர் லட்சுமிகாந்தன். நான் அடியனாமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகு ஸ்கவுட் மாஸ்டராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஸ்கவுட் மாஸ்டர் ஆன பிறகு மாணவர்களையும் ஸ்கவுட்டில் சேர்க்கணுன்றது என்னுடைய கடமை. அப்படி நான் மாணவர்கிட்ட போய் கேட்கும்போது ஸ்கவுட்டில் சேர்ந்தால் கரெக்டாக யூனிஃபார்ம் வேணும். ஒரு யூனிஃபார்மோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees கிட்ட வரும். ஆனால் அந்த மாணவர்களால் ஸ்கவுட் யூனிஃபார்ம் வாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே என்னோட தலைமை ஆசிரியருக்கு சொன்ன மாதிரி, சார் பசங்களால் யூனிஃபார்ம் வாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைமை ஆசிரியர் ஸ்பான்சர் தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்க சொன்னார். ஏன்னா எங்கள் தலைமை ஆசிரியர் நிறைய ஸ்பான்சர் வாங்கி பள்ளிக்காக நிறைய நல்ல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி என்னையும் செய்ய சொன்னார். உடனே நான் என்ன யோசித்தேன், அப்புறம் என்னுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு முகமது உஸ்மான் அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன். அவர் உடனே யோசிச்சுட்டு நீங்கள் வாங்க, நம்ம வாங்கலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு சொன்னார். சரி, நான் வந்து ஒரு லெட்டர் எங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாக ஒரு லெட்டர் வந்து கல்வி பாட்டி ட்ரஸ்ட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி பாட்டி அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த கல்வி பாட்டி ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் எழுதிட்டு இந்த மாதிரி எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கவுட் யூனிஃபார்ம் ஸ்பான்சர் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். நான் லெட்டர் கொடுத்த உடனே அடுத்த ஒரு 2 நாள்லேயே எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கிடச்சிருச்சு. மொத்தம் 12,500 ரூபா மதிப்புள்ள ஸ்கவுட் யூனிஃபார்முக்கு அவங்க வந்து காசு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நான் வந்து ஒரு 15 மாணவர்களுக்கு மொத்தமாக ஸ்கவுட் யூனிஃபார்ம் வர வச்சேன். ஸோ இதுக்கு முற்றிலும் காரணம் வந்து இந்த கல்வி பாட்டி ட்ரஸ்ட் தான். ஸோ அந்த கல்வி பாட்டி ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா நான் ஒரு சயின்ஸ் டீச்சராக இருக்கிறதுனால நிறைய எனக்கு தகவல் தொழில்நுட்பம் தான் ரொம்ப ஈடுபாடாக இருக்குது. அதனால் மாணவர்களுக்கு ஏதாவது புதுசாக என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் என்னோடய ஃபோனில் தான் நிறைய ஆப் வச்சு காமிப்பேன். இந்த செல் பற்றி ஆப்லாம் வந்து ஃபோனில் தான் மாணவர்கள் காமிப்பேன். ஆனால் செல்லு குட்டியாக இருந்தால் எல்லாராலையும் பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனை பெருசாக்கி காமிக்கணும் அப்படின்றதுக்கு என்னோட விருப்பம். அதனால் அது எனக்கு தெரியும் என்ன எப்படி ஸ்க்ரீனை பெருசாக பண்ணணும். ஸ்க்ரீன் ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணால் இது ஒரு பெரிய டிவி வேணும், இல்லை பெரிய ப்ரொஜெக்டரோ இதெல்லாம் வேணும். அதுவும் நான் வந்து என்னுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர்கிட்ட போய் அணுகும்போது, சரி நான் உங்களுக்கு வந்து எதனால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லெட்டர் கேட்டார். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு டிவி வேணும்னு கேட்டோடனே அவங்க உடனே ஒரு வாரத்திலே எங்களுக்கு டிவி கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி, இதுவும் கல்வி பாட்டி ட்ரஸ்ட் மூலயமா தான் வந்தது. இது மட்டும் இல்லாமல் இது பாருங்க, இது ஒரு டிவைஸ். இது வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணக்கூடிய டிவைஸ். ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிவியில் பார்க்க முடியும். அதுக்கான டிவைஸ் தான் இது. ஸோ இந்த டிவைஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பும் நம்ம என்ன பண்ணலாம், டிவி மூலமாக மாணவர்களுக்கு காமிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அரசு உயர்நிலைப்பள்ளி அடியண்ணாமலை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக சாரண சீருடை வழங்கிய கல்வி பாட்டி கல்வி ட்ரஸ்ட் நிறுவனத்திற்கு ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸோ இப்போ ஏதோ என்னால் முடிஞ்ச இந்த பள்ளிக்காக ஒரு சின்ன ஒரு செயலாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய தலைமை ஆசிரியருக்கும் என்னுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் முகமது உஸ்மானுக்கும் இதெல்லாம் இந்த டிவியும் இந்த மாதிரி டிவைஸ்லாம் அளித்து எங்கள் பள்ளிக்கு உதவிய கல்வி பாட்டி ட்ரஸ்ட்டுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.